என்ன இப்படி பயந்து போய் நிக்கிற? முதலாளி. முதலாளிதான் இல்லன்னு சொல்லியே. நீ மட்டும் இந்த வீட்டு வேலைக்காரியா இல்லாம இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை இந்த வீட்டுக்கு ராணி ஆக்கிருப்பேன். எனக்கு வேணுமே, எனக்கு வேணுமே, எனக்கு வேணுமே. வேஷம் போடாம போய் படுறீங்க. சுத்துப்பட்டு கிராமத்துல இந்த நாக்காளிக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? உன் பாட்டங்காலத்துல இருந்து உங்க அப்பா இருந்த வரைக்கும் பரம்பரையா இந்த நாக்காளியில உட்கார்ந்து தாண்டா அத்தனை ஊருக்கு பஞ்சாயத்து சொல்லிருக்காங்க. அப்பேற்பட்டவங்க பேரையும் புகழையும் எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டே பாவி. இன்னும் 2 நாள்ல இதே நாற்காலியில உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் பஞ்சாயத்து சொல்ல வேண்டிய நீ இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. அனாவசியமா ஆர்ப்பாட்டம் பண்ணி நீயே ஊர் முழுக்க சொல்லாம இருந்தீனா போதும். டேய் சின்னத்துரை, இந்த நாற்காலியில நீ உட்காரணும். இந்த ஊர் ஜனங்கள்லாம் உன் முன்னால கை கட்டி நிக்கணும். நீ அவங்களெல்லாம் அதிகாரம் பண்றதை நான் பார்க்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமாடா? நீ கனவு காணலினாலும் கஷ்டப்படலினாலும் இந்த நாற்காலியில் உட்கார போறது நான் தான். பரம்பரையா இருந்து வர்ற பழக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. இதுக்கு என்னமோ போய் கனவு கண்ட கிழிச்சேன்னு ஒரேடியா புலம்புறிய. அம்மா, ஏன் வயசான காலத்துல இப்படி டென்ஷன் ஆகி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? பேசாம இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் கண்டுக்காம கொஞ்சம் ஒதுக்குங்க. மறுபடியும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், பேயோட்டி விடுவாமா. பரம்பரையா உங்க ஆசீர்வாதத்தோட எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் தான் இந்த கிராமத்துக்கு அம்பலக்காரரா இருந்து வந்திருக்காங்க. என் கணவர் சாகும்போது சின்னத்துரை கை குழந்தையா இருந்தான். அவன் படிப்பு முடிச்சு ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா பொறுப்புகளையும் நான் தான் கவனிச்சிட்டு வந்தேன். இது வரைக்கும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்னை எப்படி கௌரவப்படுத்தினீங்களோ அதே மாதிரி என் பையன் சின்னத்துரைக்கும் உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து இந்த கிராமத்தினுடைய பூர்வீக மரியாதையை காப்பாத்தணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஊர் வழக்கப்படி இந்த ஊருக்கெல்லாம் பெரியவரு சின்னத்துரைக்கு அம்பலக்காரர் பட்டத்தை கட்டி வைப்பாரு. தம்பி, நாற்காலியை 3 தடவை சுத்தி வந்து உட்காருங்க. நிறுத்துங்க. அந்த நாற்காலியில உட்கார வேண்டிய ராஜதுரை தான். இந்த ஊருக்கு அம்பலகாரனாக வேண்டிய உரிமையும் இவனுக்கு தான். பாப்பா, என்ன பேசுறீங்க? யோ, அப்பன் பேர் தெரியாதவன் அம்பலக்காரன் ஆகணுமா? யாரு அப்பன் பேர் தெரியாதவன்? இந்த 18 கிராமத்துக்கும் அம்பலகாரனா இருந்து இந்த நாற்காலியில உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணானே ராமதுரை, அவனோட மூத்த மக ராஜதுரை. பார்வதி மக ராஜதுரையா? ஆமா, அம்பலகாரனோட முதல் மனைவி பார்வதி அம்மா இருக்கிறாங்களே, அவங்களோட மகன் தான் இந்த ராஜதுரை. இவனுக்குத்தான் அந்த நாற்காலியில உட்கார்றதுக்கு உரிமை இருக்கு. திடீர்னு கட்ட பஞ்சாயத்துக்காரனு அம்பலகாரர் வாரிசுன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? இவன் தான் பார்வதி மாமன் ராஜதுரன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் இருக்கேன். காலஞ்சென்ற அம்பலகாரர் மனைவி இந்த பார்வதி தாங்கிறதும், அவங்க 2 பேருக்குத்தான் பிறந்தவர் இந்த ராஜதுரைங்கிறதும் இந்த ஊர் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமதுரைக்கு உடம்புக்கு சரியில்லாம போன உடனே தான் மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தார். எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைஞ்சிட்டார். ராமதுரை உயிரோட இருக்கும்போது அவர் வாரிசா இந்த ராஜதுரை தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அம்பலகாரோட வாக்க தெய்வ வாக்கா நினைக்கிற நீங்க அவர் முடிவை ஒத்துக்க போறீங்களா இல்லையா?
கட்ட பஞ்சாயத்துக்காரன் அம்பலக்காரன் ஆகணும். ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? அம்பலக்காரர் சாகும் போது தான் முதல் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் தெரியாம ஏதோ உலர் வச்சுட்டு போயிட்டாரு. 28 வருஷத்துக்கு முன்னால இந்த புண்ணியவதி எதுக்கா ஊரை விட்டு ஓடுனான்னு இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. அவன் முதல் தாரத்து பையனாவே இருக்கட்டும், அவங்க அம்மா நடத்த கட்டவ. அவன் வந்து இந்த நாட்டில் உட்காருவான். இப்ப நீ ஆத்திரப்பட்டு அவங்களை ஏதாவது பண்ணிட்டா என் மேல சுமத்தப்பட்ட பழிய கடைசி வரைக்கும் யாராலையும் துடைக்க முடியாம போயிடும். ராஜதுரை, உன்னாலதான் என் மேல சுமத்தப்பட்ட களங்கம் தீரணும்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவசரப்படாதப்பா. ராஜதுரை, உன் உரிமையை விட்டு கொடுக்காம இந்த கிராமத்து பெரியவங்க முன்னால அம்பலகார் பட்டத்தை நீ கட்டிக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன்னை இந்த நாற்காலியில் உட்கார விட மாட்டேன். ஏய், நான் நினைச்சேன்னா உன் உயிரை எடுத்துட்டு அந்த நாற்காலியில உட்கார முடியும். ஆனா இப்ப நான் அதை செய்ய மாட்டேன். என் தாய் மேல சுமத்தப்பட்ட பழிய போக்கிட்டு அவங்க பேருக்கு களங்கம் ஏற்படுத்தினவங்கள அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். அதுக்கப்புறம் என் பரம்பரை உரிமையை நிலைநாட்டுவேன். அது வரைக்கும் நீ இல்ல, யார் நினைச்சாலும் உன்னை அந்த நாற்காலியில உட்கார வைக்க முடியாது. என்னாச்சு?